தமிழக மக்களே வணக்கம். நாளைக்கு ஓட்டு போட போகிறோம். ஒரு சில விஷயங்கள் உங்களுடைய கவனத்திற்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, பூத் ஸ்லிப் மட்டும் எடுத்துகிட்டு போயிறாங்க. ஓட்டு போட முடியாது. கண்டிப்பாக ஒரு அடையாள அட்டை இருக்கணும். மத்திய மாநில அரசுகளால் வழங்கப்பட்ட புகைப்படத்தோடு கூடிய ஒரு அடையாள அட்டை கண்டிப்பாக இருக்கணும். அதை பற்றி வீடியோ ஏற்கனவே நான் பதிவிட்டிருக்கேன். அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க என்னென்ன மாதிரியான அடையாள அட்டைகள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் கேமரா, அதாவது மொபைல் உள்ளே அலௌடு கிடையாது. நம்ம பூத் வாக்குச்சாவடிக்கு வெளியில் யாராவது உட்கார்ந்துருப்பாங்க, அவங்கக்கிட்ட டோக்கன் வாங்கிக்கிட்டு நம்ம மொபைலை கொடுத்துட்டு உள்ளே போய் ஓட்டு போட்டுட்டு அந்த டோக்கனை மறுபடியும் கொடுத்து நம்ம அந்த மொபைலை வாங்கிக்கலாம். மறுபடி நம்ம அணிஞ்சிருக்க உடையில் எந்த ஒரு கட்சி கொடியோ சின்னமோ இந்த தேர்தலை பிரச்சாரம் பண்ணுற விதத்தில் எந்த ஒரு விஷயங்களும் நம்மளோட ஆடைகள்லையோ நம்ம கொண்டு போகிற பொருட்கள்லையோ எதுவுமே இருக்கக்கூடாது. இருந்தால் அலோ பண்ண மாட்டாங்க, ஓட்டு போட முடியாது. மறுபடி வாக்குச்சாவடியிலேருந்து 100 மீட்டர் சர்க்கிளில் எந்த ஒரு பிரச்சாரமும் யாருக்கு ஓட்டு போடணும் அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே பண்ணக்கூடாது. வெயில் நாளைக்கு ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வழக்கத்தை விட 2 டிகிரி இல்லை 3 டிகிரி அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வெயிலில் நிற்காத அளவுக்கு பார்த்துக்கோங்க. முன்னாடியே வெயில் வர்றதுக்கு முன்னாடியே மீன்ஸ் 7 o'clock ஸ்டார்ட் ஆகுது. 7 to 10 மேக்ஸிமம் ஓட்டு போட்டு வந்துடலாம். அப்படி இல்லைன்னா ஈவினிங் நம்மளுக்கு 5 o'clock மேலே அந்த மாதிரி ஓட்டு போட்டுக்கலாம். அந்த மாதிரி வசதிகளை பார்த்துக்கோங்க. தண்ணி பாட்டில் வச்சுக்கோங்க, கேப் போட்டுக்கோங்க. மறுபடி ஓட்டு போடுறதுக்கு வசதியாக தேர்தல் ஆணையம் நிறைய வசதிகள் பண்ணியிருக்காங்க. வெளியில் டேபிள்லாம் போட்டிருக்காங்க, வயசானவங்க உட்கார்றதுக்கு, பெரியவங்க உட்கார்றதுக்கு, ப்ளஸ் மாற்றுத்திறனாளிகள் உட்கார்றதுக்கு அந்த மாதிரியான வசதிகள் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தண்ணி வசதிகள் பண்ணியிருக்காங்க. மறுபடியும் நம்ம ஓட்டு போடுறதுக்கு உள்ளே போய் ஓட்டு போட்டு அந்த வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவிட்டதுக்கப்புறம் நம்ம யாருக்கு ஓட்டு போட்டிருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக விவிபிஏடி அப்படிங்கிற ஒரு மிஷினை 7 வினாடிக்கு நம்மளுக்கு காமிக்கிற மாதிரியான ஒரு அமைப்பெல்லாம் செஞ்சுருக்காங்க. அது ரொம்ப நல்லது. யாருமே எந்த ஒரு பட்டனையும் 2 தடவை ப்ரெஸ் பண்ணிடாதீங்க, அது செல்லாத ஓட்டாயிரும். ஒரே ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணுங்கள். நீங்கள் யாருக்கு வாக்களிக்க விரும்புகிறீங்களோ அந்த வேட்பாளருக்கு ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு பீப்னு ஒரு சவுண்டு வரும். இந்த சவுண்டு வந்தாலே நீங்கள் ஓட்டு போட்டுட்டீங்க அப்படின்னு அர்த்தம். அந்த ஓட்டு போட்டதுக்கப்புறம் விவிபிஏடி அந்த மிஷினில் நீங்கள் பார்த்துக்கலாம். வரிசை எண், பெயர், எந்த சின்னத்துக்கு நீங்கள் போட்டிருக்கீங்க அப்படிங்கிறத டீட்டெயிலை தெரிஞ்சுக்கலாம். எல்லாரும் ஓட்டு போடுவோம். தமிழகத்தை நல்லதொரு மாநிலமாக மாற்றுவோம். ப்ளஸ் நம்ம ஜனநாயக கடமையை நிறைவேற்றுவோம். ஓட்டு நமது உரிமை, நமது கடமை. கண்டிப்பாக எல்லோரும் செய்யணும். 100% ஓட்டு வரணும். பார்க்கலாம் நாளைக்கு எத்தனை சதவீதம் நம்மளுடைய தமிழ்நாடு மாநிலத்தில் ஓட்டு பதிவாயிருக்குன்னு. ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்கேன். நீங்களும் அதே மாதிரி தான் இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நல்லதொரு தமிழகத்தை உருவாக்குவோம். மிக்க நன்றி.